அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராகவன் இருந்துட்டு உடனடியாக உங்கள் பொண்ணை நீங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து மட்டும் விட்டுறாதீங்க, உங்கள் பொண்ணால் நாங்கள் பட்ட அவமானம் வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கட்டுமே, அதுக்காக இப்படி நைட் நேரத்தில் என் பொண்ணை நீங்கள் வெளியில் உட்கார வைப்பீங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? தங்கராஜு சார் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக என் பொண்ணு உங்கள் வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்னடனா என் பொண்ணை நைட் நேரத்தில் இப்படி வெளியே உட்கார வச்சுருக்கீங்க. அதுவும் ஊரே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அவளுக்காக இல்லைனாலையும் இந்த ஊருக்காக பயந்தாவது நீங்கள் அவளை உள்ளே கூப்பிட்டுருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு அங்கேருந்து மதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹப் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா இருந்துட்டு எதுவும் இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதியம் சாப்பிட சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வேண்டாம், இப்படியே பட்னி எவ்வளோ நேரம் இருக்கலான் இருக்க, நீ முதல்ல 2 தோசையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்டு போயிட்டு சொல்லிடுறாங்க. மதியம் அமைதியாக ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி பெருசாக என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னை இப்படி எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி மதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மதியோட அப்பாவும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நம்ம பொண்ணு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரமோ முடிச்சிருக்காங்க.